ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் புது வீடியோவில் வந்திருக்கேன். என்ன வீடியோனா, எல்லாத்துக்கும் பிடிச்ச குஸ்கா, தஞ்சாவூர் ஸ்பெஷல் குஸ்கா. இதில் எந்த வெஜிடபிள்ஸுமே போட மாட்டாங்க. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கீர்த்தனா கிச்சனுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா, 3 முந்திரி பருப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஆப்ஷனல் தான். சோயாபீன்ஸும் பச்சை பட்டாணியும் ஆப்ஷனல் தான். நான் போட்டுக்கிறேன். இதோட மெயினான இதுவே நெய் தான். நெய்யில் தான் பண்ணணும். அப்புறமேல் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. இது வந்து வெறும் புதினா, பச்சை மிளகா, பாதி தக்காளி, பாதி வெங்காயம் போட்டிருக்கேன். இதுதான் ஃபுல்லாக காரம், கலரிங் எல்லாமே இது மட்டும்தான். அப்புறம் தேங்காய் பால். தண்ணி நார்மல் தண்ணி ஊற்றவே கூடாது. ஃபுல்லாக தேங்காய் பால் தான் எடுத்து ஊற்றணும். 1:3 தான் தண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணி தான் ஃபுல்லாகவே ஊற்றிக்கணும். பத்தாட்டியும் தேங்காயில் வந்துட்டு கரைச்சி அந்த தண்ணியை தான் ஊற்றணும். நார்மல் தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றக்கூடாது. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 பெரிய வெங்காயம், 1/2 தக்காளி, அப்புறம் 1:1 கப்பு நான் ரைஸ் எடுத்துக்கிறேன். இந்த 2/3 கப்பில் நான் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கசகசா தான் மெயின். நான் கசகசா தான் இதில் நிறையா போடுவேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே இப்படி வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஏன்னா குக்கரில் கருகி போயிடும். அப்புறம் குக்கரில் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் ஃபுல்லாக குக்கரோடையே ஒட்டிக்கும், நம்ம சாப்பாடில் இருக்காது. அடுத்து வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நான் அரைச்ச பேஸ்ட்டு போடுறேன். இது நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் அடுத்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சோயாபீன்ஸை வேக வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரைஸ் போட்டுடலாம். நான் 1.25 கப் போடுறேன்னு சொல்கிறேன். இப்போ 1:3 டம்ளர் தண்ணி சொல்லியிருக்கேன், தேங்காய் பால். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம எடுத்துக்கணும். வேறு கப் மாற்றிடாதீங்க. நான் 3.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன், தேங்காய் பால். கொதி வரட்டும். நம்ம கொதி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டேன். பட்டாணி, சோயாபீன்ஸ் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் 3 பேருக்கு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து இப்போ நான் மூடிடுறேன். 2 விசில் 10 நிமிஷம் கரெக்டாக ரெடி ஆனோடனே நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்துருச்சு, நல்லா டேஸ்டியாக இருக்குது. வாங்கி கிண்டி பார்க்கலாம். குழையெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தனா கிச்சனை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லோரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நாளைக்கு புது வீடியோவோட பார்க்குறேன். பாய்.